அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அனுபவங்கள், உன்னதமான பக்தர்களின் எண்ண ஓட்டங்களை மகான் எவ்வாறு தெரிந்து கொள்கிறார், அதிலும் எவ்வளவோ சிக்கல்களிலிருந்து, ஒரு ஆபத்தான நிலையிலிருந்து வரும் அந்த பக்தர்களை கூட அந்த மகான் அவர்கள் வாய்விட்டு சொல்லாமலேயே எப்படி அவர்களின் நிலையையும் காக்கிறார், அனைவரையும் எவ்வாறு மகான் காத்தருள்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். மகான் ஒவ்வொரு முறையும் பக்தர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நிஜமான பக்தி, திடமான பக்தி, நம்பிக்கை. மகான் சொல்வதையெல்லாம் நாம் கடைபிடிப்போம், மகான் நம்மை காப்பார் என்ற அந்த திடமான நம்பிக்கை, அதோடு பொறுமை. நமக்கான காலத்தில் மகான் நம்மை நிச்சயமாக காத்தருள்வார். இந்த நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும்னு தானே எல்லா குருமார்களும் சொல்கிறார்கள். அதே போல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எளிமையோடும் மகானுக்கு தொண்டு செய்து வந்த ஒரு பக்தரின் நிலையைத்தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது மகான் எதிர்பார்ப்பது என்னன்னு பார்த்துட்டோம்னா, முதலில் நிஜமான பக்தின்னு சொன்னோம் இல்லையா, அது எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது படாடோபமாக ஆடம்பரமாக எல்லாம் நாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மகான் என்றுமே எதிர்பார்ப்பதில்லை. நாம் பக்தியோடு 2 வில்வ இலையை சமர்ப்பித்தால் கூட எப்படி அதை பகவான் ஏற்றுக்கொள்கிறாரோ, அதே போல் அந்த எளிமையான நிஜமான பக்தியை தான், நிஜ பக்த ஹிருதய விஹாரி இல்லையா, அந்த நிஜமான பக்தியைத்தான் நம் மகா சுவாமிகளும் எதிர்பார்த்து வருகிறார். பக்தர் தன் இதயத்தை சமர்ப்பித்தால் போதும், மகான் வேறு எதுவுமே கேட்பதில்லை. என்ன ஆகிறது? ஸ்ரீமடத்தில் தொண்டு செய்து வந்த ஒரு வயதான மூதாட்டி, அவருக்கு என்ன வேலைன்னா சுத்தம் செய்யறது, கூட்டுறது, அதாவது பெருக்கி துடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. பக்தர்கள் சென்ற பின்பு அவர்கள் அந்த நின்ற அந்த வரிசை, அமர்ந்த அந்த இடம், இதையெல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் அடுத்த வேளைக்கு பக்தர்கள் வருவார்கள் இல்லையா, அதற்காக தயார் செய்து வைப்பது. அடுத்து பக்தர்கள் உள்ளே சென்று உலா வரும் பொழுது அந்த இடங்களையெல்லாம் சுத்தம் செய்கிறது. ஆக இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் மிக மிக சுத்தமாக வைத்து கொள்வது தான் அந்த அம்மையாரின் பிரதான கடமை. வேறு எதுவுமே அந்த அம்மையார் மகானிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதில்லை. ஏன், அதாவது நித்தியமாக போய் மகா பெரியவா கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிக்கணும்னு கூட அந்த அம்மையாருக்கெல்லாம் தோன்றாது. மகா பெரியவாளை பார்த்துட்டே இருந்தால் போதும். நம்முடைய கடமை என்ன? சுத்தம் செய்வது, தொண்டு செய்வது. அதையே பிரதான கடமையாக வைத்து கொண்டு அதில் ஒரு சின்சியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரத்தை, அதோடு தன்னுடைய கடமையை செய்து வந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய செல்வந்தர் வரார் மகானை பார்க்கறதுக்காக. அவர் நிறைய வெல்லம்லாம் கொண்டு வரார், வெல்லம் சர்க்கரை எல்லாம் கொண்டு வரார். அதையெல்லாம் ஸ்ரீமடத்திற்கு சமர்ப்பிப்பதற்காக அவர் கொண்டு வரார். மகா பெரியவா அதை கொஞ்சம் பார்த்தார். பார்த்துட்டு இந்த வயதான மூதாட்டி இருந்தார்கள் இல்லையா, அந்த அம்மையார் அப்படி அழைச்சிண்டு, இதை நீ வச்சுக்கோ, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பணக்கார பக்தரையும் அவர் கொண்டு வந்த அந்த வெள்ளத்தை எல்லாம் வாங்கின்றாரே அந்த பக்தரிடத்தில் சற்று நேரம் பேசிவிட்டு அவரையும் அனுப்பிவிடுகிறார். பின்பு இந்த அம்மையாரை அழைக்கிறார் மகான். இப்படி அழைச்சிண்டு, நீ என்ன பண்ணுற, இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துட்டு காஞ்சிபுரத்தில் சுற்றி போ, எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ அங்கெல்லாம் இந்த சர்க்கரையெல்லாம் போட்டுண்டே வா, சரியா அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மையாருக்கு ஏன்னு புரியலை, எதற்காக மகான் இப்படி ஒரு கட்டளை இடுகிறார். அந்த எறும்பு புத்துலெல்லாம் போய் சர்க்கரையை போட்டுட்டு வான்னு மகான் சொல்கிறாரு, ஏன்னு கேட்க முடியுமா? அதற்கான தைரியம் யாருக்குமே இல்லையே. சரி பெரியவா, அப்படியே பண்ணுறான். அதோடு விடலை, இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொண்டரை அழைச்சிண்டு ஸ்ரீமடத்தில் இருக்கும் திரி, எத்தனை திரி இருக்கோ அத்தனை திரியையும் கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல அத்தனை கட்டுகளையும் வைக்க சொன்னார் மகான். அதையெல்லாம் வச்சுட்டு இந்த அம்மையாரை பார்த்து, மேலும் நீ என்ன பண்ணணும், இந்த திரியெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்னதாக கத்தரிச்சிக்கோ, அதெல்லாம் கட் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் எத்தனை கோயில்கள் இருக்கோ அத்தனை கோயில்களுக்கும் போய் நம்ம ஸ்ரீமடத்திலேருந்து எண்ணெயையும் எடுத்துட்டு விளக்கேற்றிட்டு வரணும். எல்லா கோயில்கள்லையும் நீ தீபம் ஏற்றிட்டு வரணும். அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா எறும்பு புத்துலையும் இந்த சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு வந்துடணும். செய்வியோ அப்படின்னு கேட்க,
மகான் செய்யின்னு சொன்னாலே நம்ம நிச்சயமாக செய்யத்தானே போகிறோம். மகான் செய்வியோன்னு கேட்குறாரு. மகான் செய்யின்னு சொன்னாலே அதை சிரமேற்கொண்டு செய்வதற்கு எவ்வளவோ பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். தன்னிடத்தில் மகான் இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, இதை நிச்சயமாக செய்யணும்னு அப்படியே செய்கிறேன் பெரியவா, தவறாமல் செய்கிறேன் பெரியவான்னு அந்த சக்கரம் மூட்டை வெள்ளை மூட்டை எல்லாம் எடுத்துண்டு, அதுபோக அத்தனை திரி கட்டையும் எடுத்துண்டு அந்த எண்ணெயையும் எடுத்துண்டு அன்றே தன் கடமையை செய்ய தொடங்கி விடுகிறார் அந்த அம்மையார். எல்லா இடத்துக்கும் போகிறார். எங்கெல்லாம் சின்ன சின்ன புத்துகள்லாம் கண்ணில் படுறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் இந்த சர்க்கரை வெல்லத்தை அழகாக அப்படி தூவி விட்டு காஞ்சி முழுக்க காஞ்சியை சுற்றி எங்கெல்லாம் கண்ணில் படுறதோ, தன்னுடைய வீட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி, ஸ்ரீமடத்திற்கிட்ட இருந்தாலும் சரி, போகிற பாதையில் இருந்தாலும் சரி, இதை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறா அந்த அம்மையார். அதுபோக அடுத்த நாளிலிருந்தே கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள தீபங்களையெல்லாம் சுத்தம் செய்து அழகாக திரியை எடுத்து அதை திரிச்சுண்டு அதை ரெண்டாக வெட்டிண்டு ஒவ்வொரு விளக்குலையும் அதை இட்டு அதில் எண்ணெயை இட்டு தீபம் ஏற்றி, அது சிவாலயமாகட்டும், ஏன் அது பெருமாள் கோவிலாக இருந்தால் கூட சரி, எல்லா இடத்துக்கும் போய் இந்த வேலையையும் மகாபிரேவா கொடுத்ததால் கர்ம சிரத்தையாக செய்து வருகிறார் அந்த அம்மையார். இப்படியே ஒரு மாதம் கிட்ட ஆறுது. அந்த அம்மையாரும் விடாமல் சிரத்தையோடு செய்து வந்தே இருக்கிறார். ஒரு நாள் ஸ்ரீமடத்திற்கு ஒரு வரிசை வந்து நிற்கிறது. அதில் பல பேர் வந்து மகானை பார்த்து தரிசித்து பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. அப்பொழுது ஒரு மாபெரும் பணக்காரர் ஒரு பெரிய காரில் வந்து இறங்குறாருங்க. அவர் அந்த காரிலிருந்து இறங்கும் தோரணை, அவருடைய ஆடை, அவர் குடும்பத்தார் அணிந்திருந்த அந்த ஆபரணங்கள், அதையெல்லாம் பார்க்கும் பொழுதே தெரியறது இவர் மாபெரும் பணக்காரர் அப்படின்னு. அவர் என்ன செய்கிறார், ஒரு பெரிய தாம்பாளத்தில் நிறைய பிரசாதங்கள், உயர்ந்த ரக புஷ்பங்கள், உயர்ந்த ரக பழங்கள், அதிலும் இந்த உலர் திராட்சைகள், முந்திரி, அது இதுன்னு வாங்கிட்டு வந்து அப்படி படாடோபமாக எடுத்துகிட்டு வந்து மகாபிரிவா முன்னாடி வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி அதெல்லாம் அப்படி காமிச்சிக்கிறார். அப்படி ஒரு பவ்யமாக இருக்கிற மாதிரி தன்னைத்தானே காமிச்சுண்டு, அதாவது நாம் பார்த்துட்டோம்னா உண்மையிலேயே பவ்யத்தோடு யார் இருக்கா, பவ்யமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்படி அந்த பவ்யத்தை வரவழைத்து கொண்டு மகாபிரிவா முன்னாடி அப்படி கை கூப்பி நின்று கொண்டிருக்கிறார் அந்த பக்தர். அப்படி மகான் பார்த்தார். சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேட்டதும், பெரியவா நான் சகஸ்ர போஜனம் பண்ணியிருக்கேன், லக்ஷ தீபம் ஏற்றிருக்கேன் பெரியவா, அதுக்கான பிரசாதம் தான் அதெல்லாம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறார். அப்படியா அப்படின்னு பார்த்தாராம் மகான். பொதுவாகவே யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் இல்லையா, சகஸ்ர போஜனம் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா 1000 பேர், அந்த 1000 பேருமே வாழ்த்தா விட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய வயிறாவது நிச்சயமாக வாழ்த்தும்னு நாமெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளவு நல்ல காரியத்தை, பசியை போக்கி இருக்கிறார்னா மகான் எவ்வளவு பாராட்டுவார், எவ்வளவு ஆச்சரியத்தோடு நம்மை பார்த்து அனுகிரகிப்பார், நம்மளை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுவார். இப்படி தானே எல்லாரும் எதிர்பார்ப்போம். லக்ஷ தீபம் ஏற்றிருக்காருன்னா சாதாரண விஷயமா, எவ்வளவு கோயில்களில் போய் 1 லட்சம் தீபம் ஏற்றிருக்கார். அப்பொழுது மகான் நம்மளை பாராட்ட போகிறார்னு எதிர்பார்த்துன்னு இருந்தார். சுற்றி இருந்தவாளும் அதே தான் எதிர்பார்த்தா. ஆனால் அன்றைக்கி மகான் எதுவுமே சொல்லலையா. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம ஸ்ரீமடத்தில் கூட ஒரு பாட்டி இருக்கா பார்த்துக்கோ, அந்த பாட்டி லக்ஷ போஜனம் பண்ணியிருக்கா, லக்ஷ தீபம் ஏற்றிருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு கொஞ்ச நேரத்தில் முகமே அப்படி சுருங்கி போயிடுது. என்னடா அது, நம்மளை விட பெரிய பணக்கார பாட்டியாக இருக்குமோ, நம்மளே சஹஸ்ர போஜனம் தான் பண்ணியிருக்கோம், இந்த பாட்டி லக்ஷ போஜனம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாளே, அப்போ 1 லட்சம் பேருக்கு இந்த பாட்டி உணவு கொடுத்துருக்கானா அது சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கார் இந்த பக்தர். ஏன்னா மகானை பொறுத்த மட்டில் மகான் அனைத்து பக்தர்களையுமே அனுகிரகிப்பார். முதல் படி என்னது அனுகிரகத்திற்கு, நம்முடைய ஆணவத்தை தட்டுவது, ஆணவத்தை அழிப்பது தானே குருநாதரின் முதல் படி. குருநாதர் நம்ம முதல் படியில் ஏற்றுறார் அப்படின்னா நமக்கு முதல்ல கஷ்டத்தை கொடுக்குறார்னு அர்த்தம். நமக்கு பல உண்மைகளை விளங்கச் செய்கிறார்னு பொருள் இல்லையா. அதைத்தான் அன்று மகான் செய்கிறார். இந்த பாட்டி லக்ஷ போஜனம் பண்ணியிருக்கா, லக்ஷ தீபம் ஏற்றிருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டதுமே இவருக்கு எதுவுமே புரியல. எப்படி பண்ணியிருக்க முடியும்? அதோடு நிறுத்தாமல், நீயாவது சஹஸ்ர போஜனம் அதற்கான தொகையை நீ கொடுத்துருப்ப, ஒருத்தர் சமைச்சுண்டு ஒருத்தர் அதை பரிமாறியிருப்பா, அப்போ அதில் அவளுக்கு கொஞ்சம் புண்ணியம் போயிடும், அவளுடைய ஷேர் அவளுக்கு போயிடும். அதுவும் நீ லக்ஷ தீபம் ஏற்றிருக்கனா
நீ அதற்கான தொகையை கொடுத்துருப்ப, இல்லை திரியாக வாங்கி கொடுத்துருப்ப, எண்ணெயாக வாங்கி கொடுத்துருப்ப, அதை ஒருத்தர் திரிச்சுண்டு ஒவ்வொரு கோயிலில் போய் ஏற்றிருப்பா. அப்போ அதோட புண்ணியமும் அவளுக்கு கொஞ்சம் ஷேர் ஆகி போயிடும். ஆனால் இந்த பாட்டி நான் சொன்னேனே, தன்னுடைய கையாலேயே லட்ச போஜனம் பண்ணால், தன்னுடைய கையாலேயே எல்லா கோயிலையும் போய் தீபம் ஏற்றினா, அதுவும் நான் சொன்னேங்கிறதுக்காக தெரியுமா நோக்கு அப்படின்னு கேட்டார். அதிர்ந்து விடுகிறார் அந்த பக்தர், ஸ்தம்பித்து நின்று விடுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், இவ்வளவு பாக்கியசாலியான ஒரு பக்தர் இங்கே இருக்காருன்னா யாருன்னு பார்க்கணுமே. முதல்ல என்ன யோசித்தார்? இவ்வளவு பணக்காரியான ஒரு பக்தர் இருக்காருன்னு யோசித்தார். இப்பொழுது இவ்வளவு பாக்கியசாலியான ஒரு பக்தர் இருக்காருங்கிற நிலைக்கு அவர் வந்திருக்கார். அப்பொழுது மகான் சொன்னாராம், நான் பல நல்ல காரியம் செய்கிறோம், எல்லாருமே செய்கிறோம், ஆனால் இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டோன்னா அதோட புண்ணியம் நமக்கு வந்து சேராது இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டாராம். அந்த பாட்டியை பார்த்ததுமே அவர் விதிர்த்து போய்டுறார். ஏன்னா ரொம்ப ஏழையான பாட்டி, அழுக்கான புடவை, ரொம்ப வயசான பாட்டி, எப்படி சகசிர போஜனம் கூட இல்லை, லட்ச போஜனம் எப்படி பண்ணியிருக்க முடியும், லட்ச தீபம் எப்படி ஏற்றிருக்க முடியுங்கும் போது மகான் சொன்னாராம், நான் தான் சொன்னேன், இங்கே இருந்த சர்க்கரை வெள்ளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் எறும்பு புட்டு இருக்கோ எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வாமான்னு சொன்னேன். அவளும் போட்டுட்டு வந்துட்டா. ஸ்ரீமடத்திலிருந்து திரி எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னுடைய கையாலேயே ஒவ்வொரு திரியாக திரிச்சுண்டு பகவான் நாமாவை சொல்லி சொல்லி இவள் விளக்கேற்றிருக்காப்பா கோயிலில். அப்போ மொத்த புண்ணியமும் அவளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி சிரிச்சாரா மகான். இந்த பக்தர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார். ஆக எந்த காரியத்தையுமே நாம் செய்யும் பொழுது அதற்கான பலாபலன் நம்மைத்தான் வந்து சேர்கிறது. ஆனால் நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு நாம் எப்பொழுது தம்பட்டம் அடித்து கொள்கிறோமோ, இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லும் பொழுது அதற்கான புண்ணிய கர்மா, புண்ணிய பலன் நம்மை வந்து சேராது. இதை மகானே சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்தில். அதை இந்த பக்தர் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி, அதுலேயும் பார்த்துட்டோம்னா ஒரு மாதம் முன்னாலேயே அந்த பாட்டிக்கு இப்படி ஒரு கடமையை கொடுத்து கரெக்டாக அந்த ஒரு மாத காலம் ஆன பிறகு இந்த பக்தருக்கு மட்டுமல்ல, இந்த பக்தரின் மூலமாக அன்று வந்திருந்த மகானை தரிசிக்க வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் இன்று நமக்கும் ஒரு மிகச்சிறந்த பாடத்தை எடுத்துரைத்திருக்கிறார் மகாபெரியவா. எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அது அந்த பகவானின் கருணையோடு, பகவானின் சித்தத்தோடு, அவருடைய அனுமதியோடு தான் நாம் அதை செய்து வருகிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எதற்கான பலாபலனும் என்னிடத்தில் வந்து சேரும்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் இல்லையா, அதைத்தான் உணர்த்துகிறார் மகான். நாம் எந்த காரியம் செய்தாலும் அது அந்த மகானால் தான் நிகழ்த்தப்படுகிறது. இதை, இந்த காரியத்தின் பலனை அந்த மகானே பார்த்துப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விட்டால், சுகமான விஷயம் நடந்தாலும் நமக்கு ஆணவம் ஏற்படாது, துக்கமான விஷயம் நடந்தாலும் அந்த கஷ்டம் நம்மை தாக்காது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே பாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.